ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இன்றைக்கு ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை. இன்று நாம் அம்பிகையை வழிபட்டால் எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அதாவது இன்னைக்கு திருவிளக்கு பூஜை செய்யலாம், பிறகு மாவிளக்கு தீபம் ஏற்றலாம், பிறகு நாம் விநாயகரை வழிபட்டு குலதெய்வத்தை வழிபடலாம். இன்று லட்சுமி குபேர பூஜை செய்யலாம் அல்லது சுமங்கலி பூஜை செய்யலாம். ஒருவரையோ அல்லது 3 பேரையோ 5 பேரையோ அழைத்து நாம் தாம்பூலம் கொடுக்கலாம். அதாவது நம்மால் முடிந்த மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு இது கொடுத்தால் கூட போதும். நாம் இன்று இந்த பூஜையை மேற்கொண்டால் நம் வாழ்க்கையில் எல்லாவித சுபிஷங்களும் உண்டாகும். கோவிலுக்கு செல்ல முடிந்தால் அருகில் இருக்கும் அம்பாள் கோவிலுக்கும் நாம் செல்லலாம். இன்று சிலர் கோவிலில் கூழ் வார்ப்பார்கள், சிலர் வீட்டிலேயே புது துணி வைத்து படைப்பார்கள். இந்த ஆடி மாதத்தில்தான் சிவபெருமானும் அம்பிகையும் ஒன்றாக இருப்பதா ஐதீகம். இந்த நாட்களில் நாம் அம்பிகையை வழிபட்டு என்ன வேண்டினாலும் நிச்சயமாக அது நமக்கு நடக்கும். நம் வீட்டில் யாருக்காவது திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் பெற, பிறகு கடன் தொல்லை விலக நாம் இந்த வெள்ளிக்கிழமைகளில் நாம் அம்பிகையை வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய துன்பங்களிலிருந்து நாம் விடுபடலாம். பிறகு லட்சுமி குபேர பூஜை செய்யலாம். இது நம்ம 48 நாட்கள் அல்லது 21 நாட்கள் நாம் செய்யலாம். நாம் 21 நாட்கள் செய்யும் பொழுது ஏதாவது தடங்கள் வந்தாலும் பிறகு நாம் அடுத்த நாள்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணி நம்ம செய்யலாம். நம்மால் 21 நாட்கள் செய்ய முடியவில்லை என்றால் 11 நாட்கள் 9 நாட்கள் கூட நாம் தொடர்ந்து இந்த லட்சுமி குபேர பூஜையை செய்தால் நம்முடைய கடன் தொல்லை நம்மை விட்டு அகலும், நமக்கு வர வேண்டிய பணம் நமக்கு சேரும். குலதெய்வத்தை வழிபட ஒரு தாம்பாளத்தில் பூக்களை தூவி, ஒரு சொம்பில் அதாவது வெள்ளியோ பித்தளையோ அதில் பூக்களை தூவி, தண்ணீர் விட்டு பூக்களை தூவி, பிறகு வாசனை திரவங்களை போட்டு அதற்கு மேல் ஒரு தட்டு வைத்து, ஒரு சிறிய பித்தளை தட்டோ ஏதாவது வைத்து அதற்கு மேல் ஒரு அகல் தீபம் ஏற்றுவது, குலதெய்வத்தை வழிபடுவது இன்று மிக மிக சிறப்பு. இன்று மாவிளக்கு ஏற்றி வைத்தும் நாம் வழிபடலாம். சிலர் கோவிலுக்கு சென்று பொங்கலிட்டு வழிபடுவார்கள். இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளை நாம் தவற விடாமல் அம்பிகையை வழிபட்டு அவளுடைய ஆசையை நாம் பெறுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.